விஜய் வந்து எவ்வளோ சொல்லியும் காவேரி சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மாவ மீறி நான் வர முடியாது. அதனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. மரியாதையா இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில வந்து இங்க காவேரியோட குடும்பம் ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, புது வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர், ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபு எல்லாருமே வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு நல்லபடியா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனால காவேரியோட ஃபேமிலிக்கும் வந்து ஹவுஸ் ஓனர ரொம்ப பிடிச்சிடுது. சாரதா அம்மாவும் ரொம்ப வந்து நல்ல ஹவுஸ் ஓனர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்து விஜய் வந்து என்ன பண்றாரு, நேரா வந்து உள்ளேருந்து வராரு. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. பார்த்தா விஜய் பக்கத்து வீட்லயே அவங்க வீட்டு பக்கத்து வீட்லயே வந்து டெனன்ட்டா வந்து குடியேறாரு. அதனால எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. தொடர்ந்து வந்து விஜய் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட வந்து வந்து பேசுறது, காவேரி குடும்பத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் காவேரி குடும்பத்துக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால காவேரியோட குடும்பம் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரதாம்மா வந்து எதுக்காக இந்த தம்பி வந்து இப்படி தொல்லை குடுக்குறாரு, முதல்ல இங்கேருந்து கிளப்புங்க, எனக்கு தெரியாது, அந்த பையன் இங்கே இருக்கவே கூடாது, முதல்ல போயிடணும், அப்படி இல்லைனா நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து விஜய்கிட்ட வந்து பேச வராங்க. இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேசுகிறாங்க, குமரன் வந்து பேசுகிறாரு, நிவினும் பேசுகிறாரு, யமுனாவும் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசியும் விஜய் என்ன வந்து நான் இங்கே தான் இருப்பேன், இது ஏன் மாமியார் வீடு, என் மாமியார் வீடு ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி இங்கே தானே இருக்கா, அப்போ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அங்கேயே தங்குறாரு. ஆனால் காவேரி செம்மையை டென்ஷன் ஆகிறாங்க. போய் செம்மையாக திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில், இங்கே எதுக்காக இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாதுடி என் செல்லக்குட்டி, நான் இங்கே தான் இருப்பேன், அதுவும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வந்து அப்போ தான் நிம்மதியாகுது, வீட்டுக்கு போனாலும் எனக்கு அங்கே நிம்மதியே கிடையாது. ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கேன், நீ அந்த வீட்டில் இரு, அப்படி இல்லையா நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் பார்த்துருக்க இந்த வீட்டில் தனி கொடுத்துன்னு இருப்போம், அவங்க அங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து உங்களை என்ன செய்ய போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷனாகி அங்கே வந்து போகிறாங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவராக வந்து கலாய்க்கிறாரு. இதெல்லாம் நினச்சி காவேரி செம்ம டென்ஷனாக அக்கா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்னடி என்ன தாண்டி சொன்னார், நீ சொல்லியும் போலையா, அக்கா அவர் போக மாட்டேங்கிறாருக்கா, என்ன பண்ண தெரியலக்கா, அம்மா வேறு அடம் பிடிக்குதுடி, நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணோம், நம்ம ஊருக்கே போயிடலாம், இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்குடி, இப்போ என்ன பண்ண தெரியல, விஜய் பண்ணுற வேலையில் இப்போ எல்லா வேலையும் பாதிக்குது, ஏன்டி இப்படி விஜய் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன், நானும் எவ்வளோ பேசி பார்க்குறேங்க்கா, அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருக்கா, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா, நீயும் விஜயும் போய் தனியாக வாழ்கிறது தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா சொல்கிற, வேறு என்ன சொல்கிறது, அதான் விஜய் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு இப்போல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, உன்னை தேடி எப்போ வந்து இந்த மாதிரி தனியாக வந்து உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போவே தெரிஞ்சு விஜய் ஒன்றை தான் விரும்புகிறாரு காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி, பார்க்கும்போதே தெரியலையா அவர் பண்ணுற வேலை, இங்கே வந்து தங்கியிருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னே எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, உனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, ஆனால் அதுக்காக அம்மா மாரி நான் போக முடியாது, அம்மா மனசை நான் காயப்படுத்த முடியாது, இப்படியே சொல்லிட்டுடி, என்ன பண்ணுறதுன்னு தெரில போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி எட்டி பார்க்குறாங்க, விஜய் வந்து எட்டி பார்க்குறாரு. எனக்கு தெரியும் பொண்டாட்டி, நீ என்ன தானே எட்டி பார்க்குற அப்படின்னு, ஐயோ காவேரி, ஏன் காவேரி தேவையில்லாமல் போய் எட்டி பார்த்து தேவையில்லாமல் பிரச்சனை வம்ப விலை கொடுத்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிரிக்கிறார் விஜய். இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. காவேரி வேலை கீழே வர்றது மேலே வர்றது, அதே மாதிரி காவேரிக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறது, ஹாய் சொல்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணாங்க, மொட்டை மாடிக்கு வராங்க, பார்த்தா சவுண்டு அதிகமாக வச்சு பயங்கரமாக பாட்டு கேட்டுட்ருக்காரு. அதை பார்த்தா காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்றாங்க. என்ன அநியாயமாக இருக்குது, நான் பண்ணக்கூடாதா, நான் காதல் சாங்ஸ் தான் கேட்குறேன், உனக்கு எங்கே தெரிய போகுது இதெல்லாம், நான் இன்றைக்கி என்னோடய காதலிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஐ லவ் யூ காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னம்மா இது ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு தப்பா, நல்லா இருக்கே கதை, என் பொண்டாட்டிக்கு கூட நான் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா, அங்கங்கே எல்லா பொண்ணுங்களுக்குமே எல்லோரும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் என் சொந்த பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன், இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்றாரு.